ஓகே. இன்னைக்கு டே 16. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபேக்டர் தனியா இருக்கும். பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 24 அப்படின்ற ஒரு நம்பர் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? இது வந்து டிவைட் ஆகுறது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ். அப்போ வந்து 1 டிவைட் ஆகுமா? ஆகும். 2ல டிவைட் ஆகுமா? ஆகும். 3ல டிவைட் ஆகுமா? ஆகும். 4ல ஆகும். 5ல ஆகாது. 6ல ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து போட்டுக்கிட்டே வர வரைக்கும் 24 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் டிவைட் ஆகுமோ அதெல்லாம் தான் உங்களோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்ப இதுதான் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து அது 1 டேபிள்லயும் அதோட டேபிள், இப்போ 5ன்ற எக்ஸாம்பிள்னா அந்த 5 டேபிள்ல மட்டும்தான் டிவைட் ஆகும். இது எந்த டேபிள்லயுமே வரக்கூடாது. அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் வந்து பிரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 3 அப்படின்ற எலமெண்ட் வந்து 1 டேபிள்லயும் 3 டேபிள்ல மட்டும்தான் வரும். வேற எந்த டேபிள்லயுமே வராது. அதே மாதிரி வந்து 4 அப்படின்றது வந்து 2 டேபிள்ல வந்துரும். அப்ப இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. இப்ப கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்ப இதுக்கான இதை பார்க்கலாம், கோடிங் பார்க்கலாம் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. ஓகே. இப்ப நம்பர் நான் வந்து யூசர்க்கு வாங்கிக்கிறேன். அப்ப நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் நம்பர். ஓகே, நம்பர் கெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப். ஃபார் ஐ ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன கொடுக்குறேன், எனக்கு வந்து 1ல இருந்து அந்த n நம்பர் வரைக்கும், அதாவது n+1 வரைக்கும் எனக்கு செய் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நான் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடுறேன். ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த நம்பர், அதாவது வந்து அந்த ஐன்ற நம்பர் வந்து nன்ற நம்பரால டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்படி ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக்டர். அப்ப n மாடுலோ டிவிஷன் i ஈக்குவல் டு 0வா இருந்தால் எனக்கு வந்து எஸ் அப்படின்ற ஒரு இருக்குன்னு 0 அப்படின்றத வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து இது வந்து ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப், இப்போ 2ல இருந்து எடுக்க போறேன். ஏன்னா பிரைம் நம்பர் வந்து ஒன்னா இருக்காது. அப்போ 2, எதுக்கு பிரைம் நம்பர் எடுக்கிறேன், இந்த ஐக்கு தான் எடுக்க போறேன். அப்ப ஐ வேல்யூ இங்க போட்டுக்கணும். ஓகேவா? ஐ. இப்போ என்ன பண்ணோம், இஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஐடி வந்து அந்த இது இருக்க வந்து எதுக்கு கூடமே ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணோம், ஐ மாடுலோ டிவிஷன் ஜே ஈக்குவல் டு 0. அதாவது இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன், ஏதாவது 0 ஆயிடும். இப்போ 4 இருக்குன்னா 2 டேபிளால் இந்த கண்டிஷன் மட்டும் 0 ஆயிடும். அப்படி இருந்தா எனக்கு எஸ் அப்படின்றத வந்து ஒன்னா மாத்திட்டு பிரேக் ஆயிடும் அந்த லூப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றேன், ஒருவேளை இது எதுவுமே இல்லை, எஸ் வந்து அப்படியே 0வாவே இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிய சொல்லிடுறேன். பிரிண்ட் பிரிண்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது ஐ எல்லாமே பிரிண்ட் பண்ணி காட்டிய சொல்லிடுறேன் எனக்கு. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓகே, ஓகே, இந்த இடத்துல வந்து பிராக்கெட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஸ் ஈக்குவல் டு 0 செக் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்பர் கொடுக்குறேன். அங்கே பார்த்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். 24 அப்படின்னு கொடுத்தோம்னா, சாரி, என் நம்பர் இந்த இடத்துல நம்பர் 24 அப்படின்னு கொடுத்தோம்னா 1 2 3 கரெக்டா வந்துருச்சா? இப்போ இது மட்டும் தான் பிரைம் ஃபேக்டருக்கான, அதாவது அந்த நம்பர்ல ஃபேக்டர் ஆகுதுன்னா பிரைம் நம்பர் ஆனது இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து வேற நம்பர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 111 கொடுத்தோம்னா அப்படின்னா 1 3 37. பிரைம் ஃபேக்டர் வந்து இதுதான். இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம். அடுத்து வந்து அதை வந்து ஃபார் லூப்ல போட்டு அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சும்மா எஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து பிரைம் நம்பரை செக் பண்றோம். ஒருவேளை அது தப்பா இருந்ததா அப்படின்னா எஸ் வந்து மாத்திடுறோம். மாத்திட்டு பிரேக் பண்ணிட்டு இப்ப கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டிடுறோம். அதாவது பிரைம் ஃபேக்டர் ரெண்டுமே கரெக்டா இருந்தா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி காட்டிடுறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம்.
நாளைக்கு வந்து கரெக்டா எப்படி பிரைம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம்.